வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ கிட்டி சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். மின்ஹோ மார்னிங் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். அந்த டைம் கிட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ அங்கே வந்த மின்ஹோவை பார்த்து, என்ன ஷர்ட் கூட போட மாட்டியா, இப்படி வர நான் சாப்பிட்டுட்ருக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். நான் தான் ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் வரா. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா அது எல்லாமே ட்ரீம்ஸ் தான். கிட்டி அலெக்ஸை நோக்கி ஓடி வரா. கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நீங்கள் ஓகே தானா, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணல, ஏதாவது ஆகிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவர், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, உனக்கே தெரியும்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ப்ளஸ் மிட் டேர்முக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும் அதான் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்குமே, நீ படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு அதை விட முக்கியமான விஷயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. எனக்கு எங்கள் அம்மா ப்ரொஃபஸர் லீயை எப்போயாவது பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறாரு, முதல்ல உன் படிப்பில் கவனம் செலுத்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா. அங்கே நம்ம 2 பேரும் போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் அதுக்காக தானே அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆமாம், உண்மைதான், நான் அவருக்காக தான் இங்கே வந்து கற்றுக்கணுன்னு நினச்சேன், அவரை பார்த்துக்கணுன்னு நினச்சேன், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும், அதாவது என்னை வளர்த்த அப்பாவை, எனக்கு இந்த விஷயத்துக்குள்ளே தலையிட இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்லிடுறாரு. அதுக்கு கிட்டி சொல்கிறா, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி, அப்படி உங்களுக்கு அவர் கூட பேச இஷ்டம் இல்லைன்னா என் சிஸ்டர்ஸ் கூட, என் ஃபேமிலி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறாரு, உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது, இது தப்பாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை அது சரியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. போதும் நிறுத்து, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறாரு. நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்லிடுறாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது எக்ஸாம் சம்மந்தமாக, அதே மாதிரி உனக்கும் படிக்கணும், நீ அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்லிடுறாரு. அப்போ அவளோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இதை மட்டும் நிறுத்திடாத, அம்மாவுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. கிட்டி தான் எதுவும் பிரச்சனைனா கியூ கிட்ட பேசுவாளே, உடனே கியூவை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு கியூ சொல்கிறான், நீ முதல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு மின்ஹோவோட பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் அங்கே வரல அப்படின்னு கிட்டி சொல்கிறா. அதுக்கு கியூ சொல்கிறான், ரொம்ப நல்லாயிருக்கும், தேவும் யூரியும் கூட அங்கே இருந்தாலும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கிட்டி சொல்கிறா, அவனுக்கு நான் நெக்லஸை கொடுத்ததுக்கு கூட ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை, ஒரு சின்ன எமோஜி கூட அவன் சென்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நெக்லஸ் எங்கள் அம்மாவோடது, அதை நான் தேய்க்கு அவங்க அம்மா இறந்தப்போ தந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு கியூ சொல்கிறான், நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு இப்போ காதுலேருந்து ரத்தம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் விடுறியா, வீக் ஃபுல்லாக நீ இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க என்கிட்ட, நான் கேட்டதெல்லாம் வெறும் அலெக்ஸ், யூரி, தே, நெக்லஸ், இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ இங்கே எதுக்காக வந்த, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அப்புறம் நல்ல விஷயம்லாம் உன் லைஃப்பில் நடக்கும் தானே, அதை விட்டுட்டு ஏதோ ரோபோ மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். நீ இப்போ மின்ஹோவோட பார்ட்டிக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கியூ கேட்குறான். அது உனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு புது கிட்டி அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ அங்கே புதுசாக யாரையாவது மீட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் தேவை தான் மீட் பண்ணணும்னு நினச்சி இங்கே வந்தேன், அது நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கா. சரி வா அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக இன்றைக்கி யாரையாவது அங்கே கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை, யூரி ஜூலியானாவும் அவளும் எடுத்த பிக்சர்ஸை பார்த்துட்ருக்கா. அந்த டைம் அவங்க அம்மா வராங்க. இன்றைக்கி நைட்டு தே கூட வெளியில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் டின்னர் போகிறோம், பார்ட்டியும் இருக்கும், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ தே கூட இருக்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உன்னோட கிரேட்ஸ் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாத்த விடவும் நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஹாவ் எ குட் டைம், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தேவும் யூரியும் பேசிகிட்டே வராங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தே கேட்குறான். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு உன்னை பற்றி எதுவும் முழுசாக தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்து ஜூலியானா இல்லாமல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் வரேன், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் இங்கே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி தே சொல்கிறான். உள்ளே போனால் பார்ட்டி செமையாக களைக்கட்டிருக்கு, டான்ஸ், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தே மின்ஹோ கிட்ட சொல்கிறான், இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப சத்தமாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு மின்ஹோ, ஒரு நாளாவது உன்னை மறந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுதே அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த பிளேஸையும் நமக்காக தான் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மேடிசன் மின்ஹோவை தேடி வரா. அதை தேய் சொல்கிறான்.
எப்படி இவ வந்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். அந்த டைம் ஸ்டெப்பில் கிட்டி ரொம்ப ஹாட்டாக இறங்கி வரா. அவளை பார்த்து எல்லாரும் வாயை பொளந்துட்டு இருக்காங்க. மின்ஹோவும் பார்க்குறான், யாரா இது இவ்வளோ ஹாட்டாக ஒரு பொண்ணு போகிறா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறான். அந்த டைம் மேடிசன் அவள் பக்கத்தில் வரா. இருந்தாலும் அவளையும் ஒதுக்கி வச்சுட்டு யாரா இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறா. டைம் ஃப்ளோரியான் வந்து கிட்டியே கூப்பிட்றான். அவள் திரும்பி பார்க்குறா. அதை பார்த்த மின்ஹோவுக்கு ஷாக் ஆயிடுது. இவளா, என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி கண்ணை போட்டு கசக்கி பார்க்குறான். அதே டைம் தேவும் கிட்டியை பார்க்குறான். அவனும் இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான் கிட்டியை. அங்கே வர எல்லாருமே கிட்டியை ஒரு லுக்கு விட்டுட்டே போகிறாங்க. அப்போ கியூ சொல்கிறான், ஐயோ உன்னை பார்த்து எல்லாரும் மயங்கிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கிட்டியும் யோசிக்கிறா, இவ்வளோ அழகாக இருக்கானே, இப்போ எதுக்கு என் பக்கத்தில் நடந்து வரான், ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, அவன் இன்னமும் என்னை கேர் பண்ணிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. உடனே சடனாக அவள் மைண்டு சேஞ்ச் பண்ணிக்கிறா. நான் இனிமேல் எல்லாத்தையும் புதுசாக தொடங்க போகிறேன், புது பீப்புள்ஸை மீட் பண்ண போகிறேன், யாரையாவது ஒருத்தரை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு நீ கொஞ்சம் சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். இங்கே வெறும் மோக்டைல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொரியாவில் அண்டர் ஏஜ் பசங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். பட் நான் ஃப்ரெஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரியான் அவளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றான். கிட்டி இதில் யாராவது நமக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களாக பார்த்துட்ருக்கா. அப்போ ஃப்ளோரியான் வந்து சொல்கிறான், உன்னோட வைப் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். 3 பேரும் ட்ரிங்க்ஸில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் அங்கே வரான். கியூ சொல்கிறான், இவன் உனக்கு செட் ஆக மாட்டாமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். மறுபடியும் கிட்ட வரான். வேணும்னே இவள் அவாய்ட் பண்ணுறா. அப்போ கவுண்டரில் ஜியோன்னு ஒரு பையனை மீட் பண்ணுறா கிட்டி. 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இந்த பார்ட்டியில் இருக்கிற ஹாட்டஸ்ட் கேர்ள் என்கிட்ட வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. நான் ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் ரூமர்ஸ்லாம் லைஃப்னு தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நீ கேட்ட ரூமர் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், யூரி ஒன்றும் பெரிய அழகிலாம் கிடையாது, அவளுக்காக ஒன்றும் விட்டுட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ ரொம்ப அழகாக இருக்க, யூரி அளவுக்கு அழகில்லை அப்படின்னு சொல்கிறான். அவள் மூக்கு கூட ஒன்றும் பெர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்ட கிட்டிக்கு செமையாக கோவம் வருது. எனக்கு யூரி ஒன்றும் ஃப்ரெண்டு இல்லை தான், ஆனால் அவளை நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன், அவளுக்கு பெர்ஃபெக்டான நோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்து பொண்ணுங்களை இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணிவிட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதை யூரி பார்த்துட்டே இருக்கா பக்கத்தில் இருந்து. பார்ட்டியில் யூரியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் செமையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து அதை பார்த்துட்ருக்கான். யூரி வந்து அவனை கூப்பிட்றா. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. என்ன பாரு, என்னை பார்த்து ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதை பார்த்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை ட்ரை பண்ணு, இது பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவனும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுற, அப்புறம் ஏன் ஆடாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யூரி சொல்கிறா. எதுக்கு இப்போ இப்படி இவ்வளோ அழகாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பிகாஸ் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. அதுக்கு சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என்னை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு ஒன்று ஒரு ஃப்ரெண்டாக தான் பிடிச்சிருக்கு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அங்கே கிட்டி நிற்கிறத பார்த்துட்டு அவகிட்ட ஓடி போகிறான் அதுக்குள்ளே கியூவும் ஃப்ளோரியானும் அங்கே வந்துடுறாங்க. தேங்க்யூ கூட சொல்ல தெரியாத ஒருத்தன்ட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. எனக்கு டான்ஸ் ஆடணும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கியூ கிட்டேயும் ஃப்ளோரியான் கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கு இப்போவே டான்ஸ் ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி புலம்பி தள்ளுறா. அதுக்கு கியூ சொல்கிறான், நீ என்ன அலெக்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் அலெக்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவருக்கு கால் பண்ணி புலம்பி தள்ளுறா. அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டுருக்கா. அந்த டைம் பார்த்து மின்ஹோ கிட்ட வேற ஒருத்தவன் பேசிகிட்ருக்கான். அவன் எனக்கு பீர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மின்ஹோ சொல்கிறான், இது சியோல், இங்கே அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங்க்கெலாம் அலோவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை அலெக்ஸ் கேட்டுறாரு. நீ எங்கே இருக்க, நீ தண்ணி அடிச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை இப்போ தான் 5th டைம் கொஞ்சம் குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஒன்றும் யூஎஸில் இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறாரு. நீ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கால் கட் பண்ணிடுறா. அவள் போதையில் ப்ரொஃபஸர் லீக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுடுறா. ப்ரொஃபஸர் லீ மெசேஜை ரீட் பண்ணிவிட்டு ஜீனாலினுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. நமக்கு புதுசாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கேயோ ஒரு பார்ட்டி நடக்குது, அது எங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அது எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனாலிம் சொல்கிறாங்க. டின்னருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னையே ஏமாத்துறியா அப்படிங்கிற மாதிரி யூரியை திட்டிகிட்டு இருக்காங்க. ஜியூன் மறுபடியும் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த டைம் யூரி வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. அந்த டைம் அலெக்ஸ் பார்ட்டி ஹால்குள்ளே ஓடி வராரு. எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மின்ஹோ வந்து சொல்கிறான், நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க, எப்படியாவது நிறுத்துங்க, இதனால் பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். நான் லெஃப்ட் சைட் போகிறேன், நீங்கள் ரைட் சைட் போங்க, எல்லாரையும் இங்கேருந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த டைம் கியூ கிட்டேயும் ஃப்ளோரியான் கிட்டேயும் வரான். அப்போ கியூ எல்லாத்தையும் சொல்லிடுறான். நெக்லஸை நீ மிஸ் பண்ணதுனால தான் வந்து கிட்டி உன் மேலே கோவமாக இருக்கா, அவள் உன்கிட்ட கொடுத்ததுக்கு நீ ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்லிடுறான். அவள் எப்போ என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கியூ சொல்கிறான், ஜூசியோக்கு அன்னைக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் கொரியர் பண்ணி விட்டுருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவன் யோசித்து பார்க்குறான், யூரி வீட்டுக்கு வந்தது அன்னைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஸ்டேஜுக்கு மேலே யூரி போய் நின்றுட்டு பேசிகிட்ருக்கா. சாங் கம்போஸ் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அப்போ அலெக்ஸ் வந்து அங்கே கத்திகிட்ருக்காரு, எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸ் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு கேம்பஸ்க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் பார்த்து ஜீனாலியும் ப்ரொஃபஸர் லீயும் அங்கே வந்துடுறாங்க. இவரை பார்த்துடுறாங்க. நீயும் இங்கே கெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் லீ சத்தம் போடுறாரு. இல்லை நான் அவங்கள வார்ன் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை அவங்க மதிக்கக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் லீ சொல்கிறாரு அலெக்ஸ் கிட்ட. இவங்க பேசுகிற எதுவுமே யாருக்குமே கேட்கல. அப்போ ஜீனாலிம் சொல்கிறாங்க, ஸ்பீக்கரில் இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் அன்பிளக் பண்ணணும், அப்போ தான் எல்லாருக்கும் நம்ம பேசுகிறது கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போகும்போதே அவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஓல்டு டேஸ் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் முன்னாடி லவ் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது. அதுவே நமக்கு இப்போ தான் காட்டுறாங்க. அப்போ கிட்டி யூரியை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. இவள் என்னோடய எனிமி தானே, ஆனால் ஏன் இவளை பார்த்தா எனக்கு ஷாக் அடிச்சா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளை கூப்பிட்றான். அதுக்கு அவள் சொல்கிறா, உனக்கு யூரியை தான் பிடிச்சிருக்கு, நீ அவளை தானே லவ் பண்ணுற, எனக்கு ஒன்றும் அதில் வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ என்னோடய ஹார்ட்டை உடச்சிட்ட, அதுக்காக நான் ஒன்றும் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கிட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்கதை மின்ஹோ பார்க்குறான். அவனுக்கு இப்போது கிட்டி மேலே ஒரு ஃபீல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அவன் தூரத்துலேருந்து அவளை பார்த்துட்டே இருக்கான். கிட்டி இப்படி பேசினதை பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். நேராக ஸ்டேஜுக்கு போயிடுறான். யூரிக்கிட்ட போய் நீ தான் அந்த சூசியோக்கு அன்னைக்கு என்னோடய நெக்லஸை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் உண்மையாகவே உன்னை என்னோடய ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த டைம் பார்த்து ப்ரொஃபஸர் லீ அன்பிளக் பண்ணிடுறாரு ஸ்பீக்கர்லேருந்து ஒயரை. எல்லாரும் தலை தெறிக்க ஓடுறாங்க பார்ட்டி ஹால்லேருந்து. அப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய பேரை ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அதில் யூரியும் மாட்டிக்கிறாங்க. மறுநாள் கிட்டி யூரியை பார்க்க கிளாஸ் ரூமுக்கு வரா. நேற்று நடந்ததெல்லாம் ஒரு எபிக் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது கிட்டி ரொம்பவே பக்கத்தில் வரா. யூரியும் கிட்டியும் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் வராங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.